அதாவது இன்னைக்கு ஒரு சினிமா எடுக்கிறது ஒரு ராக்கெட் சென்ஸா எடுத்துக்கிட்டு 3 வருஷம் 4 வருஷம் இழுத்தடிச்சு ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில படமா வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை அழகா குவாலிட்டியா எடுத்து பேரலா பல விஷயங்கள் பண்ணி விக்னேஷ் இந்நேரம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஆண்டனி பாக்கிரன் சொன்ன மாதிரி எப்படி எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு எப்படி நடக்கும்னு சொல்லிடுற சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்னொன்னா பண்ணுவாங்க ஒன்னொன்னு ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணுவாங்க ஃபுல்லா எடிட் பண்ண பிறகுதான் உட்காந்துக்கிட்டு அதுல என்ன அடுத்த கட்டம் அப்படின்வாங்க டப்பிங்வாங்க சார் வந்து அங்க எடிட் போயிட்டே இருக்கும் ஒரு ரீல் டப் போயிட்டே இருக்கும் ஒரு ரீல்ல வந்து டிஐ கொடுத்துட்டு ஒரு ரீல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து உடனே ஒரே மாசத்துல கூட கொண்டு வர முடியும் அந்த பரபரப்பு இருக்குல்ல அதை பார்த்து நானே அப்படியே பயந்துட்டு ஐயா அப்பா இவ்வளவு பரபரப்பு நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு ஆனா இந்த ப்ரொமோஷன்ஸ்ல 2 நாளா வந்து அவர் எல்லா இன்டர்வியூல உட்கார்ந்து படத்தை பத்தி பேசி அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ எவ்வளவு பெரிய பெரிய ஹிட் படம் எல்லாம் கொடுத்திருக்காரு பெரிய நடிகர்கள் எல்லாம் படம் பண்ணியிருக்காரு ஆனா ஒரு புதுமுகங்களை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளவு டெடிகேட்டடா உட்கார்ந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு 2 நாளா எல்லா இன்டர்வியூவும் கொடுத்துட்டு அதை விட முக்கியமா நெக்ஸ்ட் 3 days வந்து காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டேன் எனக்கு கால் வந்துட்டே இருக்கும் வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டே இருக்கும் சார் அந்த காலேஜ் ஈவெண்ட் பண்றேன் அந்த காலேஜ் ஈவெண்ட் பண்றோம் நீங்க இதை ரெடி பண்ணுங்க அதை ரெடி பண்ணுங்க எனக்கு இது பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு இயக்குனர் இவ்வளவு இன்வால்வ்டா பேஷனேட்டா ஒரு படத்துக்கு பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அதை மார்க்கெட் பண்ற ஒரு கம்பெனியா 1% கூட நோ சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அதனால அவர் என்ன சொன்னாலும் டன் சார்